கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யாக்கோபு அவனுடைய எதிர்கால மனைவியை எப்படி திருமணம் செய்வதென்று சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் லாபானுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது லாபானுக்கு 2 பெண்கள் இருந்தார்கள். இளைய மகளாகிய ராகேலை தான் முதலாவதாக யாக்கோபு சந்திக்கிறார். சந்தித்து விட்டு அவர் அந்த நேரத்தில் லாபானிடத்தில் வருகிறார். இரு பெண்களையும் பார்க்கும் பொழுது லாபானுடைய ராகேல் இளையவள், லேயாள் மூத்தவளாக இருக்கிறாள். அவளுக்கு கொஞ்சம் கண் கூச்ச பார்வை இருக்கிறது என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. அவள் கொஞ்சம் பார்ப்பதற்கு ராகேலை போல் அழகாக இல்லை. ராகேல் மிகவும் அழகாக இருந்தால், ரூபவதியாக இருந்தால் என்று பார்க்கிறோம். அவர் அந்த யாக்கோபுக்கு அது ஒரு பெரிய கண் என்ன சொன்னால், கல்யாணம் பண்ணால் இந்த ராகேலை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிவிட்டு, அவர் இந்த இடத்துல சம்பளம்லாம் பேசலை இல்லையா, அந்த இடத்துல தன்னுடைய மாமனார்கிட்ட எனக்கு நீங்கள் ராகேலை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று சொன்னார். அவர் எந்த வாக்கும் கொடுக்கல. அவருக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் நடந்ததான ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு சொன்னால், எத்தனைக்கு இந்த உலகத்தில் இருப்பான்னு தெரியும். ஏமாற்றுக்காரன் யாக்கோபு ஒரு பெரிய ஏமாற்றுக்காரனா, அவனுடைய மாமா அவனோட பெரிய ஒரு ஏமாற்றுக்காரனாய் காணப்பட்டான். அவன் என்ன பண்ணிக்கிறான், தன்னுடைய வழக்கத்தின்படி, குடும்ப வழக்கத்தின்படி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, மூத்தவள் இருக்கும்பொழுது இளையவளுக்கு நான் திருமணம் செய்ய கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், லேயாளையும் அவளுக்கு திருமணமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த திருமண காரியங்களை நடத்தி முடித்து விட்டான். இது யாக்கோபுக்கு தெரியாது, ஆனால் நடந்த காரியம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவன் காலையில் பார்க்கும் பொழுது தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து கொண்டான். தான் விரும்பின ராகேலை அவன் அடைய முடியவில்லை, திருமணம் பெற முடியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக தன் மாமனார் தன்னை ஏமாற்றி வஞ்சித்து விட்டான் என்று பார்த்துட்டு மாமனாரத்தில் போய் சொல்கிறான், என்னை ஏன் இப்படி வஞ்சித்தீர்கள் என்று. அதற்கு லாபான் சொன்னதான காரியம், நான் உன்னை வஞ்சிக்கவில்லை, 7 வருஷம் நீ ராகேலுக்காக வேலை செய்ய என்று சொல்கிறாரு. வேறு வழியில்லை. இளையவளை விரும்பி 7 வருஷம் வேலை செய்யணும். 7 வருஷத்திலே எல்லா காரியத்தையும் முடிக்க வேண்டியவன். அவனுக்கு பாருங்கள், இன்னொரு 7 வருஷம் வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது. லேயாளை திருமணம் செய்து கொண்டு அதன் பின்பு அவனுக்கு அந்த இன்னொரு 7 ஆண்டு வேலை பார்த்த பின்பு தான் ராகேல் கிடைக்கக்கூடியதாக இருந்தாள். இந்த வேலையில் இன்னும் தொடர்ந்து பார்ப்போம்னு சொன்னால், லாபானிடத்தில் அவன் வேலை பார்த்த நாட்கள் 14 வருடம் மட்டுமல்ல, 20 வருடங்கள். 7 7 அதன் பின்பு ஒரு 6 வருடங்கள் சேர்த்து 20 வருடங்கள் அவன் உழைத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இந்த ஏமாற்றுக்காரன் என்று பெயர் பெற்றதான இந்த யாக்கோபு அவன் என்ன நடந்தது பாருங்கள். அவனுக்கு அவனை ஏமாற்றுகிறவன் இந்த உலகத்தில் ஒருவன் இருந்தான். அவனும் ஏமாற்றப்பட்டவனாய் காணப்படுவான். ஆகவே இதில் நம்ம கற்றுக்கொள்ள பாருங்கள், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுவோம்னு சொன்னால் நம்மளும் ஒரு நாளில் ஏமாந்தே போய்விடுவோம். அதுதான் இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினான். தாய் தகப்பன்மார் கூட அவனை நல்லா இல்லை, அவரோடு விட்டு ஓடி வந்து விட்டான். ஆனாலும் அவன் தன்னுடைய மாமனார் வீட்டில் வஞ்சிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஏமாற்றப்பட்டான் என்று பார்க்குறோம். ஆகவே நாங்கள் ஒரு காலத்திலும் ஒருத்தரையும் ஏமாற்றாதபடிக்கு இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதன்படி நாங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.